இந்த ப்ராப்ளம் பாருங்க, சால்வ் தி அசைன்மெண்ட் ப்ராப்ளம் ஃபார் மேக்ஸிமைசேஷன். இதுக்கு முன்னால் பார்த்ததெல்லாம் வந்து சால்வ் மட்டும் கொடுத்துருப்பாங்க, சால்வ் தி அசைன்மெண்ட் ப்ராப்ளம். இங்கே வந்து இந்த வேர்ட் மேக்ஸிமைசேஷன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம என்ன செக் பண்ணணும், கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் வந்து அதாவது ஸ்கொயர் மேட்ரிக்ஸா. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் நம்பர் ஆஃப் ரோவும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இப்போ இங்கே நான் என்ன செக் பண்ணுறேன், ஏபிசி 4 ரோ 4 காலம் இருக்குது. ஓகே, இது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இன்கேஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும், எந்த இடத்துல குறையுதோ இங்கே டம்மி ரோவோ இல்லை டம்மி காலமோ இன்சர்ட் பண்ணணும். அந்த டம்மி ரோவில் வந்து ஃபுல்லாக எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக எப்படி இருக்கும், 0 0 0. சப்போஸ் இங்கே வந்து இந்த ரோவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, 3 ரோ 4 காலம். அப்போ நம்ம ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இல்லாதனால என்ன பண்ணுவோம், லாஸ்ட் ரோ 0 0 0 அசைன் பண்ணணும். அப்படின்னா சரி ப்ரொசீஜர். இப்போ இங்கே மேக்ஸிமைசேஷன். இப்போ மேக்ஸிமைசேஷன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா, உள்ளதுலேயே எது பெரிய நம்பர் அப்படின்னு பார்க்கணும். நம்பர்ஸ்லேயே உள்ள பெரிய நம்பர் எதுன்னு பார்க்கணும், 63. இந்த 63லேருந்து என்ன பண்ணுறோம்னா, இந்த மேட்ரிக்ஸையே ஒரு டிஃபரன்ஸ், இந்த 63லேருந்து எல்லா நம்பருக்கும் உள்ள டிஃபரன்ஸை கால்குலேட் பண்ணி புதுசாக ஒரு மேட்ரிக்ஸ் ஃப்ரேம் பண்ணுறோம். நீங்கள் ஃபஸ்ட் லைன் எடுத்து எழுதுறது, த லார்ஜஸ்ட் நம்பர் இஸ் 63. ஓகேவா? Calculate the difference of each number in the given matrix. Okay, 63 ல 50 சப்ட்ராக்ட் பண்ணா எவ்வளவு, 13. அடுத்து 11, அடுத்து 10, அடுத்து 14, அடுத்து செகண்ட் ரோல 17, 17, 14, 16, 14, third row 15, 14, 4, 3, fourth row 1, 0, 4, 4. இப்போ இந்த மாதிரி நம்ம மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்து நமக்கு தெரியும் இல்லையா, ஒவ்வொரு ரோவையும் இருக்கக்கூடிய சின்ன நம்பரை வச்சு அந்த ரோவை எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணணும். இப்போ இங்கே ஃபஸ்ட் ரோவில் சின்ன எலமெண்ட் என்ன, 10. ஸோ 13 வந்து 10 செப்பரேட் பண்ணுறப்ப 3, 11 வந்து 10 1, 10 - 10 0, 14 - 10 4. அடுத்து இங்கே சின்ன நம்பர் பார்க்குறேன் 14. 17 - 14 வந்து 3, 0, 2, 0. அடுத்து இங்கே சின்ன நம்பர்னு பார்த்தா 3. 15 - 3 வந்து 12, 14 - 11 1 and 0. ஃபர்ஸ்ட் 11, ஃபர்ஸ்ட் 14 இருந்துச்சா, 15 - 12 தானே, இது 12, இங்கே 11, இங்கே 1, இங்கே 0. இப்போ லாஸ்ட் ஒன்று வந்து என்னது, இதில் என்ன ஒரு பாருங்க சொல்லுங்கள், 1 வச்சு சப்ளை பண்ணா இந்த நெகட்டிவ் ரேட் எனக்கு வந்துடும். நமக்கு அடுத்து காலம். ஸோ இப்போ இங்கே வந்து சின்ன 0 தான் வரும், 1 - 0 1 போட்டுருவோம், 0 - 0 அதே தான் வரும். 0 வந்துச்சுனாக்கா நம்ம அப்படியே விட்டுருவோம், சின்ன நம்பர் தான் 0 தான். 1 - 0 1, 0 - 0 0, 4 - 0 4, 4 அதே ரிப்பீட் ஆகுதுனால அடுத்து என்ன செய்வோம், ஒவ்வொரு காலமும் இருக்கக்கூடிய சின்ன. இப்போ ஃபஸ்ட்டு காலம் சின்ன நம்பர் வந்து 1, இதை வச்சு செப்பரேட் பண்ணுவோம். 3 - 1 2, இங்கே 2, இங்கே 11, இங்கே 0. இங்கே 0 வந்துச்சுனாக்கா அதை அப்படியே விட்டுற போகிறோம். பட் இங்கே 0 வந்துச்சுனாக்கா அதை அப்படியே விட்டுற போகிறோம். இதே 0 வந்துச்சுன்னா அப்படியே விட்டுற போகிறோம்.
அடுத்து நம்ம என்ன செய்வோம், ஒவ்வொரு ரோவுக்கும் ஒரு காலமுக்கு எக்ஸாக்டாக ஒரு ஜீரோ அசைன் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துட்டோம்னா இதை சூஸ் பண்ணிட்டோம்னா இதுக்கு கீழே எந்த ஜீரோ வரல, நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கேயும் பார்க்க எதுவும் இல்லை. செகண்ட் ரோ இதை எடுக்கணும், இதை எடுக்கிறதுனால இதை எடுக்க முடியும், இதை எடுக்கணும். தேர்ட் ரோ இங்கே எடுக்கிறது ரெடி கேன்சல் ஆகிடுச்சு, இங்கே எடுக்கல. ஃபோர்த் ரோ இங்கே சூஸ் பண்ணிடுச்சு. இப்போ பாருங்கள் எல்லா ரோவுக்கும் எல்லா காலத்துக்கும் ஒரே ஒரு ஜீரோ எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சா, முடிஞ்சு. இப்போ ப்ராப்ளம் என்ன இருக்குது, ஏ பி சி அண்ட் டி பி கியூ ஆர் எஸ். இந்த இடத்துல என்ன இருக்குது, ஏ கோஸ் டு ஆர், ஏ கோஸ் டு ஆர் எடுத்துடலாம், ஏ கோஸ் டு ஆர், டி கோஸ் டு கியூ ஆர் கியூ அண்ட் சி கோஸ் டு எஸ் அண்ட் டி கோஸ் டு P. இப்போ ஆக்சுவல் ப்ராப்ளத்தில் அந்த ஜீரோ இடத்துல ஒரு நம்பர் இருக்குன்னு அங்கே பாருங்கள். ஃபர்ஸ்ட் ரோடு இந்த இடத்துல என்ன இருந்துச்சு, 50 இல்லையா, அடுத்து ப்ளஸ் இங்கே 49 ப்ளஸ் இந்த இடத்துல 60 ப்ளஸ் இங்கே 62 இதில் என்ன ஆன்சர் வரும், 224. இது என்ன காசுனா நார்மலாக வந்து இதை காஸ்ட்னு சொல்லுவோம். இந்த இடத்துல மேக்ஸிமைசேஷன் ஒன்றுனால மேக்ஸிமைசேஷன் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 224 அப்படின்னு